ஆவடியில் 6 பேருக்கு அடுத்தடுத்து டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், அந்த 6 பேரும் ஆவடியில் ஒரே பகுதியை சேர்ந்தவர்களா? அந்த 6 பேரும் எப்படி இருக்கிறார்கள்? அந்த பகுதியில் மற்றவர்களுக்கு பரிசோதனையானது தொடங்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பட்டாரம் சுற்றுவட்டார பகுதியில் 6 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி பட்டாரம் கோபாலபுரம் மேற்கு 4வது தெருவை சேர்ந்த 41 வயது நபர் தனியார் நிறுவனத்துல பணிபுரிந்து வராரு. இவரது வீட்டின் பின்புறம் உள்ள பாயடைந்த வீட்டில் பிளாஸ்டிக் பக்கெட்டுகள் தேக்கி வைக்கப்பட்டிருந்த தண்ணீரில் டெங்கு பாதிப்பு ஏற்படுத்தும் கொசுப்புழுக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இவர் கடந்த 5 நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நடந்த ரத்த பரிசோதனையில அவருக்கு டெங்கு பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவரது 10-17 வயது மகள்களுக்கும் டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இதே போல கோபாலபுரம் மேற்கு 3வது தெருவில் வசிக்கும் 30 வயது இளம் பெண்ணும் கடந்த 4 நாட்களாக டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது குழந்தைக்கும் டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல் சேக்காடு அண்ணா நகர் 8 வயது சிறுவனுக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். தொடரும் டெங்கு அறிகுறியால் அப்பகுதியில் மிகுந்த அச்சத்தில் உள்ளார்கள். ஆவடி மாநகராட்சி சுகாதாரத்துறை சார்பில் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் புகையடித்தல், கிருமி நாசினி தெளித்தல் பணியில் ஈடுபட்டு டெங்கு தடுப்பு நடவடிக்கையில அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகத்துல டெங்கு பாதிப்பு பரவலாக இருக்கின்றன. தற்போது தினம் 30 முதல் 50 பேர் வரை பாதிப்புக்கு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.